இதனாலே இந்த நாட்டின் உண்மையான பிரச்சனை தீர்க்கக்கூடிய தைரியமும் ஆளுமையும் எமக்கு கிடைத்தது. இதனூடாகவே நாம் இந்த நாட்டின் தேசிய இனங்களுக்கிடையே கட்டியெழுப்பப்பட்ட இனவாத சுவரை தகர்த்தெறிந்து வடக்கிற்கு கிழக்கிற்கும் உறவு பாலத்தை உருவாக்கி ஒவ்வொரு குடிமகனுக்கும் சகல உரிமைகளும் சமமாக கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்தோம். இம்மாபெரும் மானுடத்தை நிர்மாணிக்கும் செயற்திட்டத்துக்கு தலைமை வழங்கிய எம் அன்பு தோழர், இந்நாட்டின் அரசியல் அறிவுஜீவி, எம் கட்சியின் இயக்கத்தின் பிரதான தலைவர் தோழர் குமார் குணரத்னம் அவர்கள் அரசாங்க படையினரால் கடத்தி செல்லப்பட்டது இந்த மானுட நிர்மாண காரியத்தை தடுத்து நிறுத்தி அரசாங்கத்தின் மானுடத்திற்கு எதிரான நடவடிக்கையை இலகுவாக மேற்கொள்வதற்கு ஆகும். இந்நாட்டின் இனங்களுக்கிடையே புரிந்துணர்வு ஏற்பட்டால், ஒருவர் பிரச்சனையை ஒருவர் புரிந்து கொண்டால், மற்றவர் தேவையை மற்றவர் உணர்ந்து கொண்டால் இந்த நாட்டின் இனப்பிரச்சனை மிக இலகுவாக தீர்த்தப்படும். இதற்கான சந்தர்ப்பத்தை இந்த நாட்டின் பேரினவாதிகள் எப்போதுமே வழங்கியதில்லை. அதன் காரணமாகவே, அவ்வாறான சந்தர்ப்பங்கள் வழங்கக்கூடாது என்பதன் காரணமாகவே எமது கட்சியின் மீதும் எமது இயக்கத்தின் மீதும் எம்முடைய தோழர்கள் மீது எண்ணற்ற வன்முறைகள் கட்டவிழ்த்தப்பட்டது. உள்நாட்டிலே அரசு இவ்வாறு மக்களை ஏமாற்றி மக்களுக்கு துரோகம் செய்யும் வேளையிலே தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள், சர்வதேசம் தங்களுக்கு துணை செய்யும், இந்தியா தனக்கு உதவும், சீனா தனக்கு உதவும் என்று. உள்ளூரின் பூச்சாண்டிகளுக்கு ஏமாந்த மக்கள் வெளிநாட்டின் பூச்சாண்டிகளுக்கும் இப்போது ஏமாந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாட்டு சர்வாதிகாரிகள் வழங்கிய பேராயுதங்களினாலும் பேருதவிகளாலும் இந்த நாட்டு பேரினவாதிகள் தமிழ் மக்கள் மீது நடத்திய இந்த யுத்தம் ஏற்படுத்திய அழிவுகள் எம் மனங்களை விட்டு என்றுமே மாறாது. அந்த இழப்புகளுக்கும் நஷ்டங்களுக்கும் நீதியை பெற்றுத் தருவதாக கூறிக்கொண்டு இன்று சர்வதேசத்திலே அணிதிரளும் சர்வாதிகாரிகள், ஏகாதிபத்தியவாதிகள் தமிழ் மக்களின் நண்பர்கள் போல் தன்னை காட்டிக்கொள்கின்றார்கள். உண்மையிலே இந்த ஏகாதிபத்தியவாதிகள் இலங்கையிலே பேராயுதங்களையும் பணத்தையும் கொட்டியது இந்த நாட்டின் வளங்களையும் இந்த நாட்டின் தேசிய வளங்களையும் சுரண்டி தங்களுடைய நாட்டை வளப்படுத்துவதற்கு ஆகும். அந்த கைங்கரியம் செய்ய முடியாமல் போன போது தான் சர்வதேச ஜெனீவாவிலே அணிதிரண்டார்கள். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று. உண்மையிலே இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த இந்தியா என்ன செய்கின்றது? இந்தியா சொல்கின்றது என்று தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய பிரதேசங்கள், அவர்களுடைய காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்று, அவர்கள் நிலங்களில் அவர்கள் சுதந்திரமாக வாழ வழிவிட வேண்டும் என்று. ஆனால் அதே இந்தியாவுக்கு தெரியவில்லை, சம்பூரிலே 5000 ஏக்கர் காணியை தமிழ் மக்களிடமிருந்து பறித்து தன்னுடைய தொழிற்சாலை நிறுவும் போது தமிழ் மக்கள் தங்களுடைய காணிகளை இழக்கிறார்கள் என்று, தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமை பறிக்கப்படுகின்றது என்று. இந்த இந்திய அரசாங்கம் இன்னொன்றை மறந்துவிட்டது. 1987 ஆண்டிலே இந்த நாட்டிலே அத்துமீறி புகுந்து இந்த நாட்டின் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்துவிட்ட அட்டூழியங்கள் என்றுமே எந்த அட்டூழியங்களுக்கும் குறைந்ததில்லை என்று. இவ்வாறான பாரிய அட்டூழியங்களை புரிந்துள்ள இந்த இந்திய அரசாங்கம் இன்று தமிழ் மக்களின் நண்பர்களாய் தன்னை காட்டிக்கொண்டு தன்னுடைய வளச்சுரண்டலை இலங்கையை மேற்கொள்ள சர்வதேசத்திலே போலி வேடம் காட்டி நடனம் ஆடுகின்றது. தமிழ் மக்கள் எப்போதும் இந்த போலி வேடங்களை நம்பி ஏமாறாதீர்கள், போலி முகங்களை கண்டு ஏமாறாதீர்கள். உண்மையிலே இந்த நாட்டின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்நாட்டு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் கரம் கொடுக்க வேண்டியது தங்களுக்குள்ளே ஆகும். தமிழர்கள் தென்னிலங்கையிலும் தென்னிலங்கையர்கள் தமிழர்களுடனும் கரம் கோர்ப்பதே இந்நாட்டின் தேசிய பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரே வழி. உதவிகள் இந்தியாவிலிருந்து வராது, சீனாவிலிருந்து வராது, அமெரிக்காவிலிருந்து வராது. ஒரே உதவி செய்யும் ஒரே கரங்கள் இருப்பது சமதர்மத்தை மதிக்கும், சம உடைமத்தை பின்பற்றும் சம உடைமைவாதிகள் தான். அவ்வாறான சம உடைமைவாதிகளை ஒன்று திரட்டும் பணியை நாம் செய்திருக்கணும். அவ்வாறான ஒன்று திரண்டவர்களே இந்த அரங்கை நிறைந்திருக்கிறார்கள். இவர்களே இந்த நாட்டின் தேசிய பிரச்சனையை தீர்க்கும் ஆளுமையும் இவர்களே இந்த நாட்டின் தேசிய பிரச்சனை தீர்க்கும் உரிமையும் பெற்றவர்கள் ஆவார்கள். நாம் இந்த வேளையிலே இந்நாட்டின் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். வந்து எம்முடன் இணையுங்கள், இந்த நாட்டின் சம உடைமைவாதிகளுடன் இணையுங்கள். அவர்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கும் ஆவல் இருக்கின்றது, தீர்க்க தரிசனம் இருக்கின்றது. அவர்களுடன் கைகோர்ப்பதினால் மட்டுமே இந்த நாட்டிலே
தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றிணைந்து இந்நாட்டை சுபீட்சமான எதிர்காலத்தை எம் எதிர்கால சந்ததியினருக்காக உருவாக்கப்படும். மேலே ரோகண விஜயவீர தோழர் அவர்கள் கூறியது போல் நாம் வெட்ட தலைப்போம், வெட்டி வீழ்த்தினாலும் மெழுவோம் என்று. லலித் கடத்தப்பட்டிருக்கலாம், குகன் தோழர் கடத்தப்பட்டிருக்கலாம், குமார் குணரத்னங்கள் சுடப்பட்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் என்றுமே ஓயப் போவதில்லை. நாங்கள் எத்தனை குணரத்னங்கள் கடத்தப்பட்டாலும் சரி, எத்தனை லலித்துகளை எம்மிடமிருந்து பறித்தாலும் சரி, எம்முடைய லட்சியங்களை எம்முடைய குரலை என்றுமே இந்த பூமியிலிருந்து இந்த இலங்கையிலிருந்து அழிக்க முடியாது. இந்நாட்டின் சமூக தர்மத்தை மதிக்கும் சமூகவாதிகள் முன்னிலை சோசியலிச கட்சியின் உறுப்பினர்கள் இருக்கும் வரை, இறுதி உறுப்பினர் இருக்கும் வரை இந்த நாட்டிலிருந்து என்றுமே சோசியலிசத்தையும் எமது குரலையும் அழித்துவிட முடியாது. இந்த சோசியலிசமும் எமது குரலும் என்றுமே இந்த நாட்டின் தேசிய இனங்களின் ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டின் தேசிய வளர்ச்சிக்காகவும் என்றுமே குரல் கொடுக்கும். இந்த வேளையில் இலங்கையின் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். நாம் இன்றுடன் ஆரம்பிக்கும் இந்த புரட்சியிலே இணைந்து கொண்டு நாட்டிலே புரட்சி செய்ய முன்வாருங்கள். இந்த நாட்டின் ஏகாதிபத்தியத்தை இந்நாட்டிலிருந்து கடத்துவதற்கு முன்வாருங்கள். புரட்சி ஒன்றுதான் வழி இந்த நாட்டின் ஏகாதிபத்தியத்தையும் இந்நாட்டு பேரினவாதிகள் எம்மை அடிமைப்படுத்தும் அடிமை விலங்கை உடைத்தெடுப்பதற்கும் சோசியலிச கட்சியின் கீழ் ஒன்று திரண்டு இந்நாட்டு பேரினவாதிகளை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி எம்முடைய தலைவர் ரோகண விஜயவீர அவர்கள் எமக்கு வழங்கிய செய்தியின்படி எம்மை அளித்தாலும் எமது குரல் ஓயாது, எம்மை வீழ்த்தினாலும் எமது குரல் விழாது. வெட்ட எழுவோம், விழ எழுவோம் என்ற கொள்கையிலே தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து புரட்சி செய்வோம். தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இந்த நாட்டிலே இந்த உலகிற்கு முன்மாதிரியான ஒரு புரட்சியை செய்வோம். இன்று ஒன்றிணையும் தருணம் வந்துவிட்டது. இதுவே இந்த நாட்டின் தேசிய பிரச்சனையை தீர்க்கும் தருணம். இனிமேல் ஜெனீவா செல்ல தேவையில்லை, நோர்வே செல்ல தேவையில்லை. இந்த சுகததாச உள்ளரங்கிலே இந்த நாட்டின் தின பிரச்சனை தீர்ப்பதற்கான முயற்சியும் ஆரம்ப கலந்துரையாடலும் இன்றுடன் ஆரம்பிக்கின்றது. நாம் தொடர்ந்து இந்த நாட்டின் தமிழ் தேசிய மக்களுடன் கலந்துரையாடுவோம், சிங்கள மக்களுடன் கலந்துரையாடுவோம், முஸ்லிம் மக்களுடன் கலந்துரையாடுவோம். இந்த நாட்டின் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஜெனீவாவிலே நடந்த கலந்துரையாடல் போய் திம்பூரே நடந்த கலந்துரையாடல் ஏமாற்றம். இங்கு இந்த சுகதாச உள்ளக அரங்கிலே இன்று ஆரம்பிக்கும் இந்த கலந்துரையாடல் தான் உண்மையான இந்த தேசத்தின் ஒற்றுமையை கட்டெழுப்பி சகோதரத்துவத்தை வளர்த்தெடுக்கும் உண்மையான கலந்துரையாடலின் ஆரம்பம். எனவே இந்த கலந்துரையாடலின் இந்த புரட்சியின் ஆரம்ப பயணத்திலே அனைத்து மக்களையும் எம்முடன் இணைந்து முன்னோக்கி செல்ல முன்வருமாறு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி.